அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த சித்தர்கள் ஏங்க அந்த ஜடாமுடியெல்லாம் வச்சுருக்காங்க? பாதுகாப்புக்கு வச்சுருந்தாங்கம்மா. ஏதாவது போய் தலையை பிடிச்சி பிடிக்கிடக்கூடாது, தலைகளை நைச்சின்னு ஒண்டிடக்கூடாது. அதனால் அந்த முடி போட்டு நான் கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏதாவது அந்த தலையில் ஊந்தக்கூடாது. ஏன்னா கடவுள் வாழாத இடம் அது. அங்கே ஊந்து ஒண்டிடக்கூடாது. நம்மளை மாதிரி மொத்தத்தனமெல்லாம் போக மாட்டான். அதனால் அந்த முடி பாதுகாப்புக்காக அவன் தலையில் கட்டியிருந்தான். அதை பார்த்துட்டு நம்மளாலெல்லாம் இவ்வளோ பெருசாக விட்டு கட்டிக்கிறான். மலேசியாவில் பார்த்த சாமியாருங்க வந்து நான் இவ்வளோ நீட்டுக்கிட்டு முடி உடப்பாயிங்க, இது எப்படா வளர்க்கறது அப்படின்னு நினச்சிக்கணும். முடி விடுறதால கடவுளுக்கும் முடிக்கும் மயிரா கேட்குறான் கடவுள். நல்ல மனசை கேட்குறான். மனசை கொடுக்க மாட்டேற. மயிரை தூக்கின்னு மொட்டை அடித்தேன், அந்த கோயிலுக்கு அடித்தேன், இந்த கோயிலுக்கு அடித்தேன். மயிர் வியாபாரம், ஜவுரி மயிர் வியாபாரம் பண்ணுற கடவுள். ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? நானே செய்கிறேன், நான் தான் செய்கிறேன் அப்படின்ற மனநிலை இல்லாமல் எப்படிங்க ஐயா நம்ம வாழ்றோம்? நாம் செய்கிறோம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற பக்குவத்தை வளர்த்துறோம். நான் செய்கிறேன்னும் போது அது ஆணவமாக மாறும். நாங்கள் செய்கிறேன்னும் போது ஒற்றுமையாக மாறும். அதனால் நாங்கள் செய்கிறோம். நம்ம வீடு, என் வீடு, என் புள்ள, உன் புள்ள. நீ வரும்போது இப்போ கல்யாணத்துக்கு முன்னே பெற்றாத்துன்னு வந்தேன். நிறைய பொம்பளைங்க என்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் கேட்டுறது இது மாதிரின்ட்டு. அதனால் இது நம்ம புள்ள. இப்போ கணவன் மனைவி சேர்ந்தானே ஒரு குழந்தைய பெற்று. அப்போ நம்ம புள்ள தானே. அது ஏன் புள்ளன்னு எப்படி சொல்கிறது அது? அதனால் எல்லாத்துலேயுமே நம்மன்னு சேருங்க. அது அன்பு இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் இந்த பாதைக்கு வராங்க ஐயா. இப்போ கணவன் வேலைக்கு போகிறாரு, அவர் வியாபாரம் பண்ணுறாரு, காசு இருக்க தர்மம் பண்ணுறாங்க. அது வந்து மனைவிக்கு சேருமா? கணவன் சேர்த்து வச்சா கவர்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆம்பளை சம்பாரித்து அவர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ, கவர்மெண்ட்டு துட்டு கொடுக்கறது அவங்க அம்மா அப்பா பெற்றாங்க, அவங்களுக்கு பாதி கொடுன்னு கொடுக்கல, மனைவிக்கு தான் கொடுக்குறோம். அப்போ இவன் சம்பாதிச்ச புண்ணியமும் மனைவிக்கு தான், இவன் செய்த பாவமும் இவனுக்கு தான், இவன் சம்பாதிக்கிற சொத்தும் இவளுக்கு தான். அதனால் நீ மொத்தமாக சேர்த்துரு. கலை விருத்தத்தில் ஒரு பாடம் சொல்கிறாங்க. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவரவர் குதவினர் எவரவர் குதவிலர், தவறவர் நினைவது தமையுணர் அதுவே அப்படின்றாங்க ஐயா. நீ செய்த பாவ பயன் புண்ணிய பயனால் நீ இந்த உலகத்துக்கு வந்து, இந்த உலகத்துக்கு வந்து இனிமேலாவது நீ உன்னை உணர்ந்து வாழறியா அப்படின்னா உணர்ந்து வாழ. உனக்கு எது அந்த நிமிஷம் தோணுதோ அதை செய்யுது. அந்த தோணும் போது செய்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி எடுக்க போகிறேன். இதை நான் இவருக்கு கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு தர்மம் பண்ணேன், அவருக்கு தர்மம்ன்றது எப்போ பண்ணையோ அப்போ மறக்கணும். அதுதான் தர்மம். தர்மன்றதை நினைவு வச்சுருந்தீங்கன்னா அது தர்மமாகாது. தர்மத்தில் பங்கு போடக்கூடாது. கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பற்றி உயர்த்தியே பேசுகிறார். அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும், என்ன நீ எப்போ பார்த்தாலும் கர்ணனை எங்கள் கூட தான் இருக்கிற உறவாடிக்கின்னு, ஆனால் எதிரியை வந்து வாழ்த்தியே பேசினுக்கிற நீ. இல்லைப்பா, அவன் எதிர் அணியில் இருக்கிறான், ஆனால் அவனை மாதிரி நல்லவன் நீங்கள் கூட கிடையாதுன்றான். இதை எப்படி தெரிஞ்சுக்குதுன்றான்? நான் காட்டுறேன் பார், நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. ஒரு மலையை தங்க மலையாக்கணும். அர்ஜுனனை கூப்பிட்டு இதை தர்மம் பண்ணணும். அவன் கூட இவனுக்கு 10 ரூபா, அவனுக்கு 10 ரூபா, அவனுக்கு 10 ரூபா கொடுத்தா அப்படியே தான் இருக்குது, கொடுக்கவே முடியல. அப்போ அவன் சொல்கிறான், நான் தோத்துட்டேங்க கண்ணா அப்படின்ட்டு. இப்போ பாரு, கர்ணனை கூப்பிட்றான் பாருங்க. கர்ணனை கூப்பிட்டு சொல்கிறான், எனக்கு ஒரு உதவி செய்ப்பார். என்ன சாமின்னு? இந்த தங்கமலை இதை நீ தர்மம் பண்ணணும். சரி பரவாயில்ல. கர்ணன் வந்தான். 3 பேரை கூப்பிட்டான். 3 பேர் பங்கு போட்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு போயின்னுட்டான். அப்போது அதை பங்கு போடணும், இவ்வளோ தான் கொடுக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. எந்த இல்லை, அது யாருக்கோ எவனாவது எடுத்து போட்டுமே. இது எனக்குன்னு கொடுத்துட்டாங்க, நான் நீ கிள்ளி தான் தருவேன், நீ கொடுத்தா 5 ரூபா 10 ரூபா கொடுக்குற பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அள்ளி கொடுக்கணும் குருக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இளமையில் ஆன்மாவில் தேடல் சாத்தியமா? இளமையில் சாத்தியம் இல்லைம்மா, இடைப்பருவத்தில் சாத்தியம். இளமையில் வந்து விளையாட்டு, வாழ்க்கை, படிப்பு, தொழில் இப்படி தான் போகும் மனம். ஆனால் இடைப்பருவத்தில் தேடணும். தேடலைன்னா அவன் பூமியில் பிறந்ததே வீணாக போயிடும். அதனால் இடைப்பருவத்தில் தேடணும். இடைப்பருவம்னா எந்த வயசு? இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு எப்போ வருது? குழந்தை பிறந்த உடனே 2 பேர் தாலி கட்டப்பா நம்ம அடிக்கிறேன்னு அடிக்கிறாங்க.
பருவம் வந்தால் தானம்மா கல்யாணம் நடக்குது. அதுதான் இடைப்பருவம், அது குழந்தை பருவம். அந்த இடைப்பருவத்துல சாத்தியங்களா? சாத்தியம்தான். மனசு தான் அதுக்கு பேஸ். மனம் ஏற்றுக்கினால்தான் அது சாத்தியம், மனம் ஏற்றுக்கலாம் சாத்தியப்படாது. ஆனால் முதுமையில் சாத்தியப்படாது. அப்போ இடைப்பருவம், இளமை பருவம், இடைப்பருவம், முதுமை பருவம். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் 3 பருவங்கள், மற்ற உயிரினத்துக்கு அது கிடையாது. அதனால் அந்த மாதிரி பயன்படுத்தி பயணம் பண்ணுறோங்க ஐயா. இருந்தாலும் அந்த மனசு அடங்க மாட்டேங்குது. அது ஒரு பக்குவம் நிலை. ஒரு பிறப்பில் உனக்கு மனசு வரல, பல கோடி பிறப்புகள் பிறந்திருக்கிற. அப்போ பல கோடி ஆசைகள் அதை அனுபவிச்சிருக்கு. அத்தனையும் ஒரே நேரத்தில் அது இழக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். அது பல பிறவியில் அது அடங்கிடும். அடங்கிறதுக்காக பயணம் பண்ணணும், அது கூடவே போய்க்கணும். கடவுளையுடைய குறுக்கு வழி எதுவும் கிடையாது. குறுக்கு வழி எதுவும் கிடையாது. ஏன் பணம் கொடுத்தீங்கன்னா குறுக்கு வழி காட்டுறேன். கடவுளாடே குறுக்கு வழி தேடுறீங்களே, வாழ்க்கைக்கு எவ்வளோ வழி தேடி இருப்பார். உடலில் இருந்து மனம் தோன்றியதா, மனதில் இருந்து உடல் தோன்றியது? மனசுல இருந்து உடல் தோன்ற, உடல்ல இருந்து மனசு தோன்ற, ஆன்மாவில இருந்து மனசு தோன்றியது. அந்த மனசு தாய் தகப்பங்கிட்ட இருந்து வந்தது. தாயின் தகப்பனை புணரல் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து வந்த மனசு தான் இது. இப்ப கல்யாணம் பண்றாங்க ஏங்க ஐயா? அந்த ஒற்றைப்படையல் வயசுல தான் பண்றாங்க. கல்யாணம் பண்றாங்க இல்லைங்க ஐயா, அந்த ஒற்றைப்படை எண்ணில தான் பண்றாங்க. அது என்ன ஒற்றைப்படை, ரெட்டைப்படை, 3 படை? இல்லைங்க ஐயா, அந்த 23, 25, 27 அந்த மாதிரி தான் பண்றாங்க. பருவம் அந்த வயசுன்றாங்க. ஒரு பொண்ணு 12 வயசுலேயே வயசுக்கு வந்துட்டு, ஒரு பொண்ணு 18 வயசுல கூட வயசுக்கு வரல. அது காரணம் அதுவும் பெண்ணு தான், இதுவும் பெண்ணு தான். அப்போது அந்த கல்யாண பருவம் அதுக்கு வரல. இதுக்கு கல்யாண பருவம் இளமையிலே வந்தது. அப்போ அதுக்கு என்ன வயசு? 13 வயசு. அப்போ ஒரு 5 வயசு பையனை பிடிச்ச அவன் தலையில் போடு, சாவட்டான் அப்படின்னு கட்டி வைக்கிறாங்க. இறைவனுக்கும் இருளுக்கும் என்ன தொடர்பு? இறைவனுக்கும் இருளுக்கும் என்ன தொடர்பு? இருள் தான் இறைவன், இறைவன் தான் இருள். இறைவனே இருள்லேருந்து தான் உருவானோம். அந்த இறைவன்லேருந்து தான் நம்ம உருவானோம். அதனால தான் சொன்னான், இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி இழுத்துதனின் விவரத்தை இழுத்து சொல்வேன், அது உருவாய் நின்றதுவே சிவபாதம், ஆதி அந்தமானது அதுவே ஆகும். வந்ததிலும் போனதிலும் அந்தவே. நீ எல்லாத்தையும் மறந்துடும். வந்ததும் போனதுன்னா வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு பார்க்காது. உன் மூச்சு வருது போதும், உன் மனசை நீ அது மேலே வச்சுடு, அது எல்லா வழியும் காட்டும். ஞானம் அடைய எவ்வளவு காலம் தேவை? அது மனசை பொறுத்து இருக்குது. ஒருத்தன் 10 வயசுலேயே ஞானம் அடைஞ்சிடும், 10 வருஷத்துலேயே. ஒருத்தன் 100 வருஷம்னா கூட ஞானம் அடைய முடியாது, அலைவான், நாய் அலைகிற மாதிரி. அதனால் மனம் கட்டுப்பட்டதுன்னா எப்போ மனம் கட்டுப்பட்டோ அப்போ தான் ஞானம் அடைவான். மனம் கட்டுப்படாத ஞானம் வராது. அப்போ அந்த மனசு அடங்குவதற்கு எவ்வளோ காலம் தேவை? அது அவனுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்துக்குது. இப்போ ஒருத்தன் எந்த வேலையும் இல்லை, ஊடே கேதி, யாராவது போட்டால் சாப்பிடுவான், இல்லைன்னா பட்னியாக படுத்துக்கணும், அவனுக்கு மனசு அடங்கிடும். ஊரெல்லாம் சுற்றி சம்பாதிக்கணும், நான் பெரிய இந்த ஊர்லேயே நான் தான் பணக்காரனா, அவன் மனசு அடங்குமா? அடங்காது. அப்போது அவனுடைய செயல் தான் அந்த மனசை அடக்கிறதும் அடங்காததுக்கும் காரணம் அவனுடைய செயல். நல்ல செயலாக இருக்கும். இப்போ உடலுக்கும் மனசுக்கும் தேவை இருக்குது, உயிருக்கு தேவை இருக்கா? உயிருக்கு தேவையில்லை. அதனால தான் சொன்னோம், ஆண்டி பண்டு ஆரம்பம். ஆண்டின்னா பற்று இல்லாதது, பண்டுன்னா பழமையானது, ஆரம்பம்னா தொடர்ச்சியாக இருக்கும். அப்போது கடவுளுக்கு பேர் ஆண்டி பண்டாரம்னு ஒரு பேர். நம்ம உயிரும் ஆண்டி பண்டாரம் தான். இந்த உடலில் இருக்கிற உயிர் யாரும் நம்ம ஏற்கலை, அதுவே இயங்குது, அது நம்மளையும் இயங்குது. ஆனால் அதுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் ஏதாவது இது வரைக்கும் பண்ணுறோமானா ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது. இல்லை அதுக்கு ஏதாவது உடலுக்கு உணவு கொடுக்குறோமா உயிருக்குன்னா அதுக்கு உயிரும் கிடையாது. உடல் நல்லா இருந்தால் அது வேலை செய்யுது, உடல் விழுந்தால் அது விட்டு போயிடுது. அதனால் நீ சாப்பிட்ற உணவோ எல்லாத்துக்குமே அடிப்படை உடல் நல்லா இருக்கணும். இதுக்கு தான் உடலுக்கு பேர் அன்னமய கோஷம்னு பேர். இது சாப்பாட்டால் ஆன உடல். இப்போ சில கோவில்களில் அன்ன அபிஷேகம்னு நடக்கும். அன்ன அபிஷேகம் நடந்ததுன்னா சிவபெருமானுடைய மூஞ்சி மட்டும் விட்டுட்டு உடம்பெல்லாம் சாப்பாடு போட்டு மறைச்சிடுவோம். அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடந்த பிறகு அந்த சாப்பாட்டை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அன்னமயமான கோஷம் உடல், இதுக்குள்ளே ஓடிக்கின இருக்கிற உயிர் சிவபெருமான், இது மூடிக்கின்னு இருக்குது, அதனால் நமக்கு தெரியல. இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அதெல்லாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஐயாவுக்கு பார்த்தோன்னா நித்யானந்த சாமின்னு ஒரு பேர் இருக்குது.
நித்யானந்தா சாமின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் நித்யானந்தம். ம் அப்புறம் அவங்க குரு வச்ச பேர் வந்து பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு பார்த்தோன்னா அப்பான்னு கூப்பிட்றாங்க, பேர் விட்டு இப்போ செல்வன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் பேர் விட்டு கூப்பிடுவாங்க, இறந்துட்டா சவன்னு சொல்லுவாங்க. ம் ஆனால் இறைவன் வச்ச பேர் வந்து சர்க்குரு நித்யானந்தம். எதுக்காக வச்சாங்க, ஏன் வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க? ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் உண்டா? எதனால் சத்குரு நித்யானந்த பேர் வந்துச்சு? அதனுடைய பொருள் என்ன? ஆமாம், இங்கே நாம் ஐயா வந்து எப்பவுமே தன்னை சர்க்குருன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா குருன்னே சொன்னதில்லை, அப்புறம் சர்க்குரு என்ன சொல்கிறாரு? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐயா சமாதி ஆகிட்டார். ஃபஸ்ட்டு சொன்னார், நமக்கு ஒரு பேர் இருக்குது சாமி. ஒரு வழிமுறையில் போகும்போது பிரம்மஸ்ரீன்னு பட்டம் கொடுக்குறாங்க. எதுக்காக அதை கொடுக்குறாங்கன்னா, வழியில் வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பேர் பொருத்தமாக இருக்கும், அந்த பேர் கொடுப்பாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த நோக்கத்தோட உச்சபட்ச அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க, அந்த அனுபவங்களை உணர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும்தான் பிரம்மஸ்ரீன்ற பட்டம் கிடைக்கும். இப்போ ஆளால் வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அப்படி ஒரு பிரம்மஸ்ரீன்ற பட்டம் வாங்கினா என்ன பண்ணணும்னா, இன்னும் அவங்களுக்கு கடமை உணர்வு ஜாஸ்தி. என்னென்னா, அவங்க தன்னோட வாழ்நாளுக்குள்ளே தான் யாரை போய் கலந்தனோ அதை உலகத்துக்கு காட்டி கொடுக்கணும். அப்படி காட்டினா அவங்க சராசரி குரு இல்லை, அவங்க சர்க்குரு. ஏன்னா இறைவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ, இறைவன் என்ன பண்ணா எப்போவுமே சதா சர்வகாலம் தவத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் சதா சர்வகாலமும் தவத்தில் இருக்கிறதுனால தான் அவரை சர்க்குருன்னு கூப்பிடுறோம். குருன்றதுனால எல்லாரும் நம்மளை அவரை ஒன்றும் நினச்சிக்க கூடாது. நாம் அவருடைய கால் தூசுக்கு சமம் கிடையாது நாம் யாரும். ஆனால் அந்த சர்க்குருன்ற ஒரு நிலை, இறைவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறானோ அதே சாட்சாத் சொரூப நிலையில் ஐயா வந்து சமாதி நிலையில் இருக்கிறாரு. அதை உணர்த்துறதுக்கான ஒரு வடிவம் தான், ஒரு சொல்லு தான் சர்க்குரு. இது எல்லாருக்கும் வாய்க்காது. ஏன்னா இன்றைக்கி சமாதிகள் நிறைய இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், பார்க்குறதெல்லாம் எல்லாம் ஒரே சமாதி நினச்சின்னு இருப்போம். சமாதினா அப்படி ஒரு சமாதியே கிடையாது. சமாதியில் நிறைய வகைகள் இருக்குது. பாடம் பண்ணுறோம், அதை புரிஞ்சு பண்ணால் ஒரு நிலை, புரியாத பண்ணாலும் அதுக்கான பலனை கொடுக்கும். விஷம்தான், சூசைட் பண்ணிக்க போயிட்டேன், நல்லா தெரியும் இந்த விஷத்தை சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு குடிக்கிறேன், செத்து போயிடுவேன். தெரிஞ்சே பண்ணுறேன், செத்து போயிடுவேன். இதான் அவருக்கு தெரியல, என்ன வச்சுக்கிறாங்க தெரியல, பாட்டில் ஏதோ நினச்சிக்கினே கலர் கலராகுதுன்னு குடிச்சிட்டாரு. இப்போ தெரியாமல் குடிச்சாரு. தெரியாமல் குடித்தாலும் அந்த விஷத்தோட வீரியம் அங்கே காட்டிடும். இந்த ஞானமோ இந்த பாதை இந்த பயணம்லாம் எப்படின்னா, நமக்கு அது புரிஞ்சு பண்ணாலும் புரியாத பண்ணாலும் அதற்கான விளைவுகளை இந்த உடலில் இந்த மனசில் ஏற்படுத்திடும். ஆனால் எங்கே தவறு நடக்குதுன்னா, புரிஞ்சு பண்ணும்போது நமக்கு நடக்கிறது என்னன்னு நம்மளால் உணர முடியும். புரியாத பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை தூக்கத்தில் இருக்குது, நான் சாப்பிட்றேன், ஒரு குழந்தையும் சாப்பிடுது. குழந்தை தூக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணோம், அதுக்கு சாப்பாடு ஊட்டினா என்ன சாப்பிட்றோம் அது தெரியுமா? இல்லை ஒரு குடிகாரனே இருக்கிறான், நல்ல போதை, பொண்டாட்டி கோபம், 1000 கோபம் இருந்தாலும் வீட்டுக்காரன் என்ன பண்ணுறது, அவனை உட்கார வச்சு தட்டி வச்சு தண்ணி மூஞ்சில் தண்ணி தெளித்து சாப்பிட்டு படுற அப்படின்னு சொல்லி ஊட்டுறாங்க. இப்போ அந்த குடிகாரனுக்கு சாப்பாடு என்னன்னு தெரியுமா, என்ன சாப்பிட்டான்னு தெரியுமா? ஆனால் சாப்பிட்டுன்னுக்குறான். அப்போது அந்த மயக்கம்ன்றது இங்கே இருக்கக்கூடாது. தான் என்ன செய்கிறேன், அந்த செயல் மூலமா நமக்கு என்ன விளைவுகள் வருது, அந்த விளைவுகள் எனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் உணரணும். அப்போது இங்கே ஐயாவுடைய நிலை என்ன நிலைன்னு சொன்னால், சமாதின்றது வேறு வேறு நிலையில் இருக்குது. தான் உணராமல் தன் கோலம் என்னதே தனக்கு தெரியாமல் ஒரு சமாதி ஏற்படும். அந்த சமாதியால் மற்றவங்களுக்கு எந்த பலனும் நடக்காது. ஆனால் ஐயா வந்து இதை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்காரு. இது சமாதி யோகம். யோகம்னா அங்கே சதா சர்வகாலமும் செயலானது நடந்துக்கினே இருக்கும். நடந்துக்கினே இருக்குதுன்னா அதை ஒருத்தர் செஞ்சுக்கினே இருப்பார், செஞ்சுக்கினே இருக்கிறவர் அதை அனுபவிச்சுனே இருக்கிறாரு, அனுபவிச்சுனே இருக்கிறவர் வரவங்க எல்லாருக்கும் வாரி வாரி வணங்கிட்டே இருக்காரு. அப்போது இது சமாதி யோகம். யோகம்னா என்ன அர்த்தம்? சமாதி நிலை தான், தன்னை மறந்த நிலையில் தன்னை உணர்ந்த நிலையில் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. சமாதியில் பல சமாதிகள் நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம குருநாதருக்கு என்ன நடந்தது, அவர் எந்த கோலத்தில் இருக்காருன்ற அந்த உணர்வு, அந்த தெளிவு இந்த சீடர்கள் கூட்டம் எல்லாரும் அதை தெரிஞ்சிருக்கணும். ஏதோ பார்க்குறதெல்லாம் ஒன்றும் நினச்சக்கூடாது. செத்தவனும் கூட சமாதி கட்டுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். புரியுதுங்களா? அப்போ நாம் நம்மளோட குருநா அதுதான் சாமி. அது இல்லாமல்
இன்னொரு வார்த்தையை அவர் மீறி வெளிப்படுத்திட்டாரு. நான் இந்த உடல் இருக்கும்போதே இந்த உடலை விட்டு 1000 முறை வெளியே போனேன், பார்த்தேன், திரும்ப இந்த கூட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த கூட்டை விட்டு வெளியே, நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே திரும்பி வர தெரியல. இந்த கூட்டை விட்டு வெளியே போய் இந்த உலகத்துக்கு சாட்சியான எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் பத்திரமா ஒருத்தரால் கூட்டுக்குள்ளே வர முடியும்னா, அங்கே தன்னை மறந்த நிலையில் அவர் உட்காரலை, தன்னை உணர்ந்த நிலையில் உட்காந்துருக்காரு. அதனால தான் இன்ன வரைக்கும் இங்கே கேட்ட வரம் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுதான் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் அவர் சர்க்குருநாதராக இருக்கார். அது சச்சிதானந்த சொரூப நிலை. அதை உணர்த்ததுக்காக தான் சர்க்குருன்னு நம்ம போட்டிருக்கோம். அது தீர்க்கதரிசிக்கு அடையாளமே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தான். அதுதான் சாமி அந்த உணர்ந்த நிலை, உச்ச நிலையில் அப்படி தான் சொல்லுவாங்க. அரைக்குறை என்ன பண்ணால் தலைமையினே இருக்கும். ஏய் நான் யாரும் காட்டுறேன் பாரு, தவா அந்த பக்கம் வா, எங்கள் ஏரியாவுக்கு வா, நான் யாரும் காட்டுறேன் பாருன்னுவான். எங்கே போனாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னால் மனுஷனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுமானா சாதிக்க முடியும். எப்போ நம்ம கூட 4 பேர் இருந்தால் நான் கூட வேஷ்டி மச்சு கட்டலாம். 4 பேரும் போனால் கட்டின வேஷ்டி தானாகவே வரும், எங்கே வந்து உதைப்பாங்கன்னு பயம் வரும். புரியுதுங்களா? அப்போது கூட்டத்தில் இருக்கும்போதே எல்லாரும் ஆடலாம். ஆனால் தனிமையில் இருப்போங்க. தனிமையில் ஒருத்தன் கேள்வி கேட்பானே, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமானா வாய்ப்பே கிடையாது. அங்கே தொட நடுங்கும், நவத்வாரமும் ஒழுகும், கவனம் இருக்கணும். அப்போது நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம முன்னோர்களை எப்படி இருந்தாங்கன்ற அந்த ஒழுக்கமாக அவங்கள போற்றணுன்ற அந்த உணர்வாக நமக்கு இருக்கணும். நாம் அடையிறோமோ இல்லையோ, ஆனால் நமக்கு முன்னோர்கள் யாரும் சாதாரணவங்க இல்லைன்ற அந்த அறிவாவது நமக்கு இருந்தால் இறைவன் பாவம் பார்த்து கருணை வச்சு காப்பாற்றி கரை சேர்ப்பான். ஆனால் முன்னோர்களை தூக்கணும்னா என்ன ஆகும்? காப்பாற்ற கரை சேர்க்க ஆள் இல்லாமல் நடுக்கடலில் தவிக்க வேண்டியதான் சாமி.